அனைவருக்கும் வணக்கம். ஒரு கட்சி தன்னுடைய தொண்டர்களை எந்த மாதிரியான நெறிமுறைப்படுத்த வேண்டும்னு தெரியாமல் வளர்ந்துக்கிட்டே வருது. இந்த கட்சி இன்னும் இந்த தொண்டர்களை சரிப்படுத்தலைன்னா இது பெரும் ஆபத்தாக தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களை மாற்றும். அப்படி என்னன்னா, ஒருத்தர் ஒரு 24-25 வயசு இளைஞர் என்ன சொல்கிறாரு, சாக்கடைக்குள்ளாரே ஒரு கிலோமீட்டர் நீச்சல் அடிச்சுக்கிட்டே வந்தேன் என் தலைவரை பார்க்குறதுக்காக. என் உயிர் போனாலும் போகட்டும், நான் அப்படியே செத்தாலும் சாகிறேன், என் தலைவரை பார்த்துட்டு நான் சாகிறேன் அப்படின்றாரு. ஒரு அக்கா சொல்கிறாங்க, நான் கருவுட்ருக்கேன், டாக்டர் என்னை எங்கேயும் ஸ்டெயின் பண்ணக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது, சிரமமான வேலைகளை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் நான் தலைவர் விஜயை பார்க்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தங்க சொல்கிறாங்க, எனக்கு என்னுடைய வீட்டுக்காரரை விட விஜயை தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு அக்கா சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் 5 ஓட்டு இருக்குது, அந்த 5 ஓட்டும் விஜய்க்கு தான் போட சொல்லுவேன், அப்படி விஜய்க்கு யாரும் போடலன்னா சோத்தில் விஷத்தை தான் வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த தாவேக்கா கூட்டத்தில் போய் ஒருத்தர்கிட்ட கேட்டால், உங்களுடைய கொள்கை தலைவர் யாருன்னு கேட்டால் ஒருத்தர் அண்ணன் செந்தில் பாலாஜின்றாரு. இன்னொருத்தர் ஈரோட்டில் இருக்கார் அண்ணன் செங்கோட்டையன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுடைய கொள்கை தலைவரை. அப்புறம் ஒரு சின்ன பொண்ணு சொல்லுது, கூட்டுறவன் 4-5 பொண்டாட்டி வச்சுருக்கான், பெருக்கிறவன் 4-5 பொண்டாட்டி வச்சுருக்கான், எனக்கு இருக்குது, நான் வச்சுக்கிறேன், உங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இந்த மாதிரியான சிந்தனை கொண்டவர்களை நீங்கள் எப்படி சரி செய்ய போகிறீங்க? உங்களுடைய தொண்டர்களுக்கு ஒழுங்கு நடவடிக்கை அப்படின்னா என்னென்னு தலைவர் விஜய் அவர்கள் கற்றுக் கொடுத்தாருங்கன்னா அந்த கட்சி ஒரு சரிவர பயணிக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைனா இந்த மாதிரி தற்குறித்தனமான சிந்தனை கொண்டவர்களாக தான் அந்த கட்சியில் உள்ள ஒரு சில நபர்களால் கட்சி இன்னும் அப்படியே தான் இருக்கும்.